தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/9/2014 வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம் இரவு 9:41 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நவராத்திரி விழாவிலே 2ஆம் நாள். துர்க்கையை வழிபட்டு துயரங்களையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். பொதுவாகவே ஆயகலைகள் அத்தனைக்கும் தாயாக விளங்கும் ஆதிபராசக்தியை சேயாக நாம் இருந்து தூய விதத்தில் வழிபட வேண்டிய ஒரு திருநாள் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி நாட்களிலே ஓம் சக்தி என்று நாம் உச்சரித்தால் நாம் சக்தி பெற்றவர்களாக மாறிவிடுவோம். முதலிலே உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு தேவை, அதை அளிப்பவள்தான் துர்க்கை. ஆரோக்கியமாக இருந்த பின்னாலே நமக்கு செல்வம் தேவை, அந்த செல்வத்தை நமக்கு வழங்குபவள்தான் இலக்குமி. அதற்கு பின்னாலே சேர்க்கின்ற அந்த செல்வத்தை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். எனவே தான் அதற்கென்று ஒரு சக்தி, அதை காப்பாற்றுகின்ற ஆற்றலுக்கு அறிவாற்றல் தேவை. அதற்கு சரஸ்வதி நமக்கு தேவை. கல்வியா, செல்வமா, வீரமா, ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா என்று கவியரசு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார். படித்தவன் சொல்வதெல்லாம் சபை ஏறுமா, பணம் படைத்தவன் சொல்வதென்றால் சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்தவனுக்கு இணையாகுமா என்று சொல்வார். மூன்றும் ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த மூன்றும் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்தி வடிவத்திலே கொண்டாடுகின்ற ஒரு நாள்தான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி அன்று அம்பிகையை அலங்காரம் செய்து இல்லத்தில் கொலுவைத்து வழிபாடு செய்வார்கள். அதேபோல அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். இன்றைக்கு ஆதிபராசக்தியை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலன்களெல்லாம் நடைபெறும் என்று சொல்லி, இன்றைக்கு திருக்குறள் முனுசாமி பிறந்த நாள், உடுமலை நாராயணகவி பிறந்த நாள் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த திருக்குறள் முனுசாமி திருக்குறளை பற்றி அற்புதமாக பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். பொதுவாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல் திருக்குறள். 2 வரிக்குள் எத்தனையோ அர்த்தங்கள் புதிந்திருக்கின்றன. துறவு என்ற ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு குறள். துறவி எப்படி இருக்க வேண்டும் என்றால் பற்றில்லாதவராக இருக்க வேண்டுமாம். எனவே வள்ளுவன் அன்றைக்கே சொல்லியிருக்கின்றான். அதில் ஒரு குறள், அந்த குறளை நீங்கள் படித்து பாருங்கள், உங்கள் 2 உதடுகளும் ஒட்டிக்கொள்ளாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல என்று ஒரு குறள். இது துறவு என்ற அதிகாரத்திலே வருகிறது. இந்த 2 உதடுகள் கூட ஒன்றை ஒன்று பற்றி கொள்ளாமல் இருக்கும் விதத்திலே ஒரு பாடலை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட திருக்குறளிலே கரைகண்ட முனுசாமிக்கு பிறந்த நாள் என்று இன்று போட்டிருக்கும். அந்த நினைவாக நாம் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தையாவது நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை மனப்பாடம் செய்து அதில் இருக்கிற கருத்துக்களை ஏற்று நடந்தால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிரச்சனைகள் தீர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா என்பது சந்தேகம்தான். காரணம், சனி உங்கள் ராசியை பார்க்கிறது. எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். ரிஷபராசி நேயர்களே, ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கின்ற நாள். இன்றைக்கு அடுத்தவன் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். இடம் பூமியாலும் லாபம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் வலுப்பெற்றிருக்கிறார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய இடத்திற்கு அதிபதி வலுப்பெற்றிருப்பதால் எதிர்ப்பும் இருக்கும், வியாதியும் இருக்கும், கடனும் உங்களுக்கு சுமையாக இருக்கலாம். எனவே எதையும் யோசித்து செய்தால் வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். என்ன நீங்கள் நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்யும் விதத்தில் நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். நடக்காத காரியம் ஒன்றை நினைத்து கவலைப்படாமல் நடக்கின்ற காரியத்தை பற்றி சிந்திக்கப் போகின்றீர்கள். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும்.
பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். கன்னிராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் கொடிகட்டி பறக்கும் நாள். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் என்றாலும் கூட உங்களுக்கு வியாபாரம் செழிப்பாகவே இருக்கும். பிரபலமானவர்களின் தொடர்பால் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். கனவு பலிதம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்கள் ஏற்படும் நாள். காரணம், சனியும் சந்திரனும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எனவே உங்கள் சிந்தனைக்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கின்றது. சிந்தித்து செயல்பட்டால் அதில் வெற்றி கிடைக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். விலைந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் எல்லாம் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, நவராத்திரி நாயகியை கொண்டாடி நலம் பெற வேண்டிய நாள். இன்றைக்கு சிவாலய வழிபாட்டில் சிறப்பினை காணுங்கள். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பகை மாறும். சிக்கல்கள் தீரும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் உங்களை விட்டு விலகுவர். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு ஒரு மகத்தான நாள். காலையில் கலகலப்பு ஏற்படும். அதிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரும். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கும்பராசி நேயர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கின்ற நாள் இந்த நாள். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படலாம். கடன் சுமை கூடுகிறதே என்ற கவலை இன்று மாறும். என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை கொடுப்பதால் செலவு வருவதற்கு முன்னரே உங்களுக்கு வரவு வந்து சேரும். எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அரசு வழி எதிர்ப்புகளை சந்திக்காமல் இருப்பது நல்லது. எனவே அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் குறைவாகவே இன்று கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதனாலே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. கடன் சுமை கூடலாம். விரயங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட போகலாம். என்ன இருந்தாலும் உற்றார் உறவினர்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.